செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்டா உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, முழு விவரங்கள். லாவண்யா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஓரிரு நாட்களாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஓரிரு இடங்கள்ல மட்டும் மிதமான மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக வெயிலினுடைய அளவு என்பது பல்வேறு இடங்களில் அதிகம் இருக்கக்கூடிய நிலையங்களில் இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஓரிரு மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, காரைக்கால் அது போன்ற மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, தர்மபுரி, வேலூர், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், ஈரோடு, ராணிப்பேட், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் KTCC என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 3 மாவட்டங்கள், அதாவது 3 நாட்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஓரிரு இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பில்லை எனவும் அவர் தற்போது தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக வெயிலினுடைய தாக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நவம்பர் மாதத்தில் இயல்பை விட வடகிழக்கு பருவமழை குறைவாக இருக்கும் எனவும், அதே போன்று இந்த மாத இறுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகக்கூடும் எனவும் அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக எக்ஸ்தலத்துல தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது பதிவிட்டிருக்கின்றார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.